ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்னது அப்படின்னா BuyMote. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் இருக்கும். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி உள்ளே போய் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கோங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான வித்தியாசமான கோலா உருண்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். பார்க்கும்போது உங்களுக்கு மட்டன் கோலா உருண்டை கிரேவி மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சுவையும் அச்சாசலாக மட்டன் கோலா உருண்டை கிரேவி மாதிரியே இருக்கும். எதுவும் இல்லைங்க, காலிஃப்ளவர் வச்சு தான் செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே காலிஃப்ளவரில் வறுவல், பொரியல், கிரேவி கூட செஞ்சுருப்போம். பட் இதை போல் கோலா உருண்டை கிரேவி வச்சு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மாதிரி செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவர் கோலா உருண்டை கிரேவி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதம், புலாவ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூட ரொம்ப ஒரு பக்காவான சைட் டிஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் காலிஃப்ளவர் இந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு மிதமான சுடு தண்ணியில் உப்பு சேர்த்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு, தேங்காய்னா துருவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இந்த காலிஃப்ளவர் துருவிக்கங்க. காலிஃப்ளவர் ரொம்ப நேரம் தண்ணியில் வேக விட்டிங்கன்னா இது போல் துருக வராது. ஸோ மிதமான சுடு தண்ணியில் உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லா காலிஃப்ளவரும் துருவியாச்சு. பார்க்கும்போது பாருங்கள், சீஸ்னால் துருவுனது இருக்கும் இல்லையா, சேம் அதே மாதிரியே இருக்குது. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட கொத்தமல்லி இலைகள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வீட்டில் கொஞ்சம் குட்டி பசங்களாக இருக்காங்க அப்படின்னா பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்குறேன். இதே நீங்கள் நார்மலாக வீட்டில் பயன்படுத்துகிற மிளகாய் பொடியாக இருந்தால் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு இல்லைன்னா அதுக்கு பதில் அரிசி மாவு, மைதா மாவு, அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம்னா அப்போ தான் கோலா உருண்டை எண்ணெயில் பொரிக்கும் போது பிரியாமல் வரும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா காலிஃப்ளவரில் ஈரப்பதம் இருக்கும். அதுவே போதுமான அளவாக இருக்கும். ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இப்போ இதே மாதிரி தான் நல்லா ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு கோலா உருண்டை சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நான் இந்த உருண்டை மீடியம் சைஸில் பிடிச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் உருண்டை பிடிக்கணும். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணால் தான் உள்ளே வரைக்கும் நல்லா வேகும். மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா மேலே சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும், உள்ளே வேகமாக ஆகிடும். ஸோ கண்டிப்பாக லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம இந்த கோலா உருண்டையில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. அதனால் லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் எதுவும் குடிக்காது. ஸோ பயப்படாமல் நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி தான் செகண்ட் பேஜும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் லைட்டாக கேப் விட்டு ஒன்று ஒன்றா வைங்க. இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதுவும் எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். பார்க்கும்போதே பாருங்கள், மட்டன் கோலா உருண்டை மாதிரியே இருக்குது. இந்த கோலா உருண்டை இப்படியே சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணது எல்லாமே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு செய்ய போகிற கிரேவி பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. இது கூட 10 முந்திரி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்க்கும் போது கிரேவி டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நைஸாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. எண்ணெய் சூடானதும் இது கூட ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை போல் வதக்குனிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். இதே நீங்கள் ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் எண்ணெயில் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ இது கூட ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க தக்காளி, அந்த பச்சை மிளகாய், முந்திரி சேர்த்து அரைச்சிருக்கோம். அந்த கலவையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ இந்த மசாலாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு கலந்த மிளகாய் பொடி சேர்க்குறேன். நான் கலந்த மிளகாய் பொடி சேர்க்குறதுனால தனியா வந்து சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் வந்து தனி மிளகாய் பொடி சேர்க்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் மிளகாய்க்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவும் ஒரே வேணால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அதாவது வந்து ஒரு 2-3 அளவுக்கு சில் தேங்காய் இருக்கும். தேங்காய் பால் சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். தேங்காய் பாலும் முந்திரியும் பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். எண்ணெய் ஃபுல்லாக நல்லா திரிஞ்சு வந்துட்டு மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. மசாலாலாம் நல்லா திக்காக வதங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெயும் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு. மசாலா இருந்தால் அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. மசாலா நல்லா கமன்னு வாசமாக இருக்குது. டெக்ஸ்சர் பாருங்கள், நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது. இப்போ வந்து நம்ம கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் செய்ய போகிறேன். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து எந்த அளவுக்கு தேவையோ, குவான்டிட்டி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுங்க. ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோலா உருண்டையை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோலா உருண்டை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கோலா உருண்டை சேர்த்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. ஏன்னா இதில் கடலை மாவு சேர்த்துருக்கனால பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து சீக்கிரமாக திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் மட்டும் தான் கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எண்ணெய் பாருங்கள் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த அந்த கோலா உருண்டை பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. சுவையான காலிஃப்ளவர் கோலா உருண்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா அந்த கோலா உருண்டை பார்த்திங்கன்னா அந்த கிரேவி கூட நல்லா ஊறி அந்த கிரேவி ஃபுல்லாக நல்லா அக்செப்ட் பண்ணியிருக்கும் கோலா உருண்டை. அப்போ அந்த கோலா உருண்டை சாப்பிடுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், அந்த கோலா உருண்டை பாருங்கள் நல்லா கிரேவி ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணியிருக்கு. சுவையான சாதம், புலாவ், இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடும் காம்பினேஷன் ரொம்பவே பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு மாதிரி செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு பருக்க சாதம் கூட மிஞ்சாது, அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மட்டன் கோலா உருண்டைன்னா நம்ம சாப்பிட்டுருப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி சுவையிலையும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போது ரொம்ப டெம்டிங்காக இருக்குது இல்லையா, சாப்பிட்ணும் போல் தோணும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ஒருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.